ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பாம்பே சட்னி தாங்க வைக்க போகிறோம். இந்த பாம்பே சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப குறைஞ்ச பொருட்கள் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த சட்னி பூரி, சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க. 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிக்குது பாருங்கள். இப்போ கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ லேசாக கடலைப்பருப்பு எண்ணெயில் பொன்னிறம் ஆகணுங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூண்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயில் பொரியணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா குழஞ்சி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதையும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரணும். கடலை மாவு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கொழப்பு கிடைக்கும். அதனால் நம்ம கரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொழப்பு வந்துருச்சு பாருங்கள். இது பூரிக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுறேன். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பூரி பண்ணிங்க. பூரிக்கு இந்த பாம்பே சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.